இங்க இருக்குடா அமெரிக்கா, தோ இங்க இருக்குடா அமெரிக்கா. இங்க இருக்குடா அமெரிக்கா, இங்க இருக்கு நியூ டெல்லி. ஆனால் இந்த நியூ டெல்லியிலேருந்து நியூயார்க் போகிற எல்லா ஃப்ளைட்டும் ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஏன் இப்படியே வந்து இப்படி போகுதுன்றது தெரியுமா? இப்படியே நேரா போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா நேராவே போலாமே. அதாவது யூஎஸ் இந்தியாவுக்கு லெஃப்டில் இருக்குது. ஆனால் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஃப்ளைட்டும் லெஃப்ட் நோக்கி போகாமல் ஏன் நார்த் நோக்கி மேல் நோக்கி போகுது? என்ன பின்விட்டு அட்ரஸ் கேக்குறா? ரொம்ப தொலைவில் இருக்கு சொப்பனா. எப்படியும் பெட்ரோல் ரொம்ப செலவாகும். அட்வான்ஸ் ஒரு 500 கொடு. முடியாது. நான் 1000 ரூபாய் தான் தருவேன். ஒரு வேளை இதே மாதிரி நம்மள்ட்ட இருந்து அதிக காசை பறிக்க ஏர்லைன்ஸ்லாம் நம்மளை ஏமாத்துறாங்களோ? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வெல்கம் டு ஏபிசிடி. நான் உங்கள் சகு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏபிசிடி ஆஃப் ஃப்ளைட் பாத்ஸ். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை? ஃப்ளைட்டில் போகிறப்ப பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி ட்ராவல் பண்ணுறப்போ அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினைப்போம். அதே நேரத்தில் ஷார்ட்டஸ்ட் டைமில் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்போம். அப்படின்னா இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு இன்னும் ஆழமான புரிதல் வேணும். இப்போ ஒரு ஃப்ளாட்டான 2D சர்ஃபேஸில் 2 பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஆப்வியஸ்லி ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். இது இந்த ஃப்ளாட்டான 2D சர்ஃபேஸுக்கு வர்றப்ப பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஆனால் இதையே நம்ம 3D ஸ்பியர் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பப்பு இங்கே வேகாது. இங்கே 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. அதாவது முருகேசா, இந்த 3D ஸ்பியர் ஷேப்போட ஜாமெட்ரியை லைஸாக தூசு தட்டி மறுபடியும் படித்து பார்த்தோம்னா அது 3 மேட்டர் நமக்கு சொல்லுது. ஒன்று கிரேட் சர்க்கிள், 2வது ஸ்மால் சர்க்கிள், 3வது ரூம் லைன். ரூம் லைன் இல்லைங்க, அதை ரம் லைன்ஸ்னு வாசிக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு உருண்டையான ஷேப்போட சுற்றளவில் நம்ம ஒரு வட்டத்தை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கிள் வந்து இந்த பூமியை சரிபாதியாக பிளந்துச்சு அப்படின்னா இதை கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது என்ன ஆங்கிளில் வேணால் இருக்கலாம். இதே நீங்கள் போட்ட சர்க்கிள் இந்த மாதிரி பூமியை சரிபாதியாக பிரிக்காமல் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் பிரிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள்ஸை வந்து ஸ்மால் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ராம் லைன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நமக்கு ஒரு 2D மேப் வேணும். இந்த உலக வரைபடத்தில் நமக்கு ஹரிசானில் இருக்கிற கோடை ஃபுல்லாக லேட்டிடியூட்ஸ் அப்படின்னும் வெர்டிகலாக இருக்கிற கோடு ஃபுல்லாக வந்து லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய செய்தி என்று சொன்னால் இரண்டு பழைத்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். இப்போ நம்ம இதில் ஹரிசான்டலாக ஒரு லைனை வரைஞ்சோம் அப்படின்னா இது இந்த லாங்கிடியூட்ஸை ஒரே ஆங்கிளில் தான் கட் பண்ணோம். ஸோ இந்த ராம் லைன் நீங்கள் எந்த லாங்கிடியூட் எடுத்து பார்த்தாலும் அது இந்த ராம் லைனை ஒரே ஆங்கிளில் தான் கட் பண்ணும். இந்த மாதிரி லைன்ஸுக்கு பேர் தான் ராம் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி பூமியில் இந்த 2 புள்ளிங்களுக்கு இடைப்பட்ட தூரம்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு ராம் லைனாக மட்டும்தான் இருக்க முடியும் இல்லைங்களா? ஏன்னா இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது எந்த ஆங்கிளில் வேணால் இருக்கலாம். ஆனால் இது ஒரே ஆங்கிளில் தான் இருக்கணும். இதுவும் ஹரிசான்டலாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது எந்த ஆங்கிளில் வேணால் இருக்கலாம். ஆனால் அது ஒரே ஆங்கிளில் தான் இந்த எல்லா லாங்கிடியூட் லைன்ஸையுமே கட் பண்ணணும். அதுதான் பிரச்சனையே. நம்ம என்ன நினைப்போம்? இந்த மேப்பில் இந்த பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பியை கனெக்ட் பண்ணுற இந்த ராம் லைன் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம இங்கே பார்க்குற மேப்பே தப்பானது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அட்டே என்னடா சொல்கிற? 10ஆம் கிளாஸ் வரைய சோஷியல் சயின்ஸில் உட்காந்து கிளின்னு கிழிச்ச மேப்பை இதானடா, இதையே தப்புன்னு சொல்கிறியான்னு கேட்குறீங்களா? இது ஒரு மாதிரி தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்ட்னு சொல்ல முடியாது. இது ரெண்டும் கிடையாது, இது ஒரு மாதிரி பொது. ஸோ நம்ம வாழ்கிறது 3D ஸ்பியர், அதாவது ஒரு உருண்டையான உலகத்தோட சர்ஃபேஸில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் உரிச்சு இந்த மாதிரி 2D பிளேனில் ஒரு மேப்பில் காட்டணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சில தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். தியாகிடா. இந்த மாதிரி மேல் பக்கம் நிறைய கேப்ஸும் கீழ் பக்கமும் நிறைய கேப்ஸும் ஈக்வேட்டரில் ஃபில் ஆகியும் இருக்கும். இந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற ஏரியாவை ஸ்ட்ரெச் பண்ணி கீழே இருக்கிற ஏரியாவையும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி தான் இந்த 2D மேப்பை 1569 உருவாக்குனார் கெரார்டஸ் மெர்கேட்டர். ஆனால் அவர் என்ன பர்பஸ்க்காக இந்த மேப்பை உருவாக்குனார் அப்படின்னா அப்போது நம்மள்ட்ட இருந்த ஒரே வழிகாட்டும் டிவைஸ் காம்பஸ் மட்டும்தான். ஸோ அதில் கப்பலில் போகிறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக அவங்க எந்த பக்கம் போயிட்டுருக்குறாங்க, இந்த நார்த் பக்கம் போனால் என்ன கண்ட்ரி வரும், இந்த சவுத் பக்கம் போனால் என்ன கண்ட்ரி வரும் அப்படின்றது தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு 2D மேப்பை உருவாக்குனார். இப்போ இந்த 3D மேப்புக்கும் 2D மேப்புக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த 2D மேப்பில் இந்த லாங்கிடியூட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பேரலாகவும் ஒன்றுக்கு ஒன்று எங்கேயுமே சந்திக்காத மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும்.
ஆனால் இதே 3D மேப்பில், அதாவது இந்த ரியல் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லாங்கிடியூட்ஸ் எல்லாமே சவுத் போல்லையும் நார்த் போல்லையும் வந்து மீட் ஆகும். அது ஒரு மாதிரி கர்வாக இருக்கும். இப்போது நம்ம இந்த 2D மேப்பில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்பிட்டு இருந்த இந்த ராம்ப் லைன் அப்படின்றது இந்த லாங்கிடியூட்ஸை ஒரே ஆங்கிளில் கட் பண்ணுவோம் இல்லைங்களா. இதே இந்த 3D மேப்பில் இந்த ராம்ப் லைன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். கரெக்டு தானே? இங்கேயும் இந்த ராம் லைன் பாயிண்ட் A to பாயிண்ட் B கனெக்ட் பண்ணுது. அதுவும் ஒரே ஆங்கிளில் இந்த எல்லா லாங்கிடியூட்ஸையுமே கட் பண்ணுது. இது ஷார்ட் டிஸ்டன்ஸா? ஸோ இந்த 3D வேர்ல்டில் 2 பாயிண்ட்டுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸுன்றது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரேட்டர் சர்க்கிளில் தான் வந்து விழும். இந்த பாத்தை தான் கிரேட்டர் சர்க்கிள் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜியோடெசிக் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோ ஸ்டார்டிங்கில் US இந்தியாவுக்கு லெஃப்டில் இருக்குது, ஆனால் ஏன் ஃப்ளைட்ஸ் எல்லாம் மேல் நோக்கி போகுதுன்னு கேட்டேன்ல, மட்டும் ஒரு பொய் சொல்லிட்டேன். எஸ், இந்த கூகுள் எர்த்தில் பார்த்தீங்கன்னா இது புதுடெல்லி, இது புதியார்க்கு, அதான்ப்பா நியூயார்க். இது ரெண்டும் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கா. ஆனால் இது 3Dயில் ஒரு உருண்டையான சர்ஃபேஸ் மேலே இருக்கிறதுனால இது ரெண்டுக்கு இடையே இருக்கிற ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இப்படி தான் போகும். இதில் பார்க்க ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கா. இதை 3Dயில் பார்க்குறப்ப ஈஸியாக ஆமாப்பா இதான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு புரிஞ்சிடும். ஆனால் இதையே நம்ம 2D மேப்பில் பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி கர்வாக வர்றதுனால நம்ம மைண்ட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஆக்சுவலி இந்த ரெண்டுமே ஒரே பார்த்து தான். அப்போது இந்த மாதிரி 2D லைனில் தெரிகிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 3D வேர்ல்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா மாதிரி சுற்றி 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 தான் போகணும். இது நியூ டெல்லி டு நியூயார்க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற எந்த 2 புள்ளியை தொட்டாலுமே இதுக்குன்னு தனி ராம் லைனும் இருக்கும், இதுக்குன்னு ஜியோடெசிக் அதாவது கிரேட்டர் சர்க்கிள் பார்த்தும் இருக்கும். அகாடமோ அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் லைவாக இந்த மாதிரி பூமியில் இருக்கிற எந்த 2 புள்ளியை வேணால் கிளிக் பண்ணி அதோட ராம் லைன் டிஸ்டன்ஸும் அதோட கிரேட்டர் சர்க்கிள் பார்த்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம கூலாக இருக்கும். இந்த மாதிரி கர்வ்டான பார்த்த இந்த ஃப்ளைட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கிரேட்டர் சர்க்கிள் பாத் மட்டுமே காரணம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல வெதர் ரொம்ப மோசமாக இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி வேறு வழியாக கர்வ்டான பாத்தை எடுப்பாங்க. அப்படி இல்லையா, சம்டைம்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் கூட இதுக்கு ஒரு காரணம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட ஃப்ளைட்ஸ் எதுவுமே பாகிஸ்தானுக்கு மேலே அதோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி போகாது செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காக. இந்த மாதிரி பல நாடுகளில் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காக வேறு பாத் அதாவது கர்வ்டான பாத்தை யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் கூட இது காரணமாக இருக்கும். அதாவது பூமியோட வளிமண்டலத்தில் காற்று ஒரு பக்கமாக அடிச்சுட்டு இருக்கு அப்படின்றப்ப எதிர்காற்று பக்கமாக போகாமல் முடிஞ்ச அளவு அந்த காற்றை ஒத்தியே போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் நிறைய ஃபியூல் அவங்களால சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி என்ன தான் பல ரீசன்ஸ் இருந்தாலும் மேஜரான ரீசன் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸான ஜியோடெசிக் பாத் அதாவது கிரேட்டர் சர்க்கிள் பாத்தை ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான். ரைட்டு, இந்த வீடியோவில் ஏதாவது புதுசான தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களை மாதிரியே க்யூரியஸான மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.